இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 26 இருக்கோங்க. ஸோ 25 நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நேற்று என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேலரிஸ் பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த ஃபுட்டில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, அதில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேலரிஸை மட்டுமே பேஸ் பண்ணி தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். இப்போது என்னென்ன டவுட் இருக்கோ அந்த கேலரிஸை மட்டுமே நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்டால் தான் உங்களுக்கு அதை பற்றி தெரியும். கேள்வியே ஒரு சந்தேகமே வராத இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படிங்கும்போது அதை பற்றி உங்களுக்கு கேர் பண்ணிக்கவே தேவையில்லை. ஸோ அதை பற்றி யோசிக்கவே நீங்கள் மாட்டீங்க. அதனால தான் டவுட்ஸ் வந்தால் கேளுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 26 என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 26 காலையில் நம்ம எப்பவும் போல் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க, சுடு தண்ணி இல்லைனா ஜீரோ வாட்டர் உங்கள் விருப்பம். அதை குடிச்சிட்டு தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே போகணும். அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி என்ன எடுக்கலான்னா கோதுமை தோசை எடுத்துக்கலாங்க. ஒரு கோதுமை தோசையில் கிட்டத்தட்ட 70 கேலரிஸ் பக்கம் இருக்குது. ஒரு 2 இல்லை 3 தோசை எடுத்துக்கோங்க. அது கூட தக்காளி சட்னி ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. டோட்டலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டுமே உங்களுக்கு ஒரு 250 கேலரிஸ் நான் கொடுக்குறேன். இது கூட நீங்கள் ஃப்ரூட்ஸ் எதாவது சாப்பிட்றோன்னா சாப்பிட்டுக்கலாம். 11 மணி டைமில் என்ன எடுக்கலான்னா லெமன் டீ, க்ரீன் டீ, பிளாக் காஃபி அது மாதிரி நீங்கள் எதாவது சாப்பிட்லாம். இல்லை ஃப்ரூட்ஸே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். லஞ்சுக்கு என்ன மாதிரி எடுக்கலான்னா 100 கிராம் சாதம் எடுத்துக்கோங்க. இது கூட அவரைக்காய் பொரியல் ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. பருப்பு சாம்பார் வேணும்னா நீங்கள் இதில் சேர்த்திக்கலாம். டோட்டலாக உங்களுக்கு மொத்தமாகவே லஞ்சுக்கு ஒரு 280 கேலரிஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்குறேன். சாயங்காலம் ஒரு 4 மணி டைமில் க்ரீன் டீ, இஞ்சி டீ, மல்லி டீ, சுக்கு டீ அது மாதிரி ஏதோ நீங்கள் குடிச்சிக்கலாம். இல்லை மோர் குடிக்கிறனா கூட நீங்கள் குடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டின்னரை பொறுத்த வரைக்கும் காலையில் கோதுமை தோசை சாப்பிட்டீங்க, இன்றைக்கி கோதுமை ரொட்டி நான் கொடுக்குறேன். ஸோ லாஸ்ட் வீக்கில் சாப்பிட்ருப்பீங்கள்ல, ஸோ வெங்காயம், மிளகாய், சீரகம், பூண்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரொட்டி மாதிரி சுட்டு சாப்பிட்லாம். ஒரு ரொட்டிலேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 கேலரிஸ் இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி எடுக்கிறதுனா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக டின்னருக்கு மட்டுமே ஒரு 250 கேலரிஸ் பக்கம் நான் கொடுத்துருக்கேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொய்யாப்பழம் சாப்பிட்டுக்குங்க, இல்லை ஆப்பிள் ஏதோ ஒன்று சாப்பிட்டுங்க. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 800 கேலரிஸ் பக்கம் அப்ராக்சிமேட்டாக நான் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் ஒரு 20 மினிட்ஸு ஒர்க் அவுட்டு, வாக்கிங்கு இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 100 கேலரிஸ் பக்கம் குறையும். உங்கள் எல்லாரையுமே ஒர்க் அவுட் பண்ணணும், வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் சொல்லலை. உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் பண்ணால் தான் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு கிடையாது. ஒரு சில நாளாக ஒர்க் அவுட் பண்ண முடியாது, எக்ஸசைஸ் பண்ண முடியாது, நடக்க கூட முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபுட்டு மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபுட்டு தான் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ அதர்வைஸ் நீங்கள் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா வாக்கிங்கு, ஒர்க் அவுட்டு, எக்ஸசைஸ் எல்லாம் எப்படி வேணால் நீங்கள் மாற்றி பண்ணிக்கலாம். பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 26 இந்த மாதிரி ஃபுட் எடுத்தாவே போதும். கேலரி டெபிசிட்டில் உணவுகள் நம்ம அதிகமாக எடுக்கும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் அதான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட்டு, வாக்கிங்கு ஏதோ ஒன்று பண்ணுங்கள். காலையிலேயும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம், வாக்கிங் போகலாம். சாயங்கால நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் போகிறது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு நைட் டைமில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. நாளைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 27 எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கலாம் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாங்க. தேங்க்யூ.